நீண்ட நேரம் உரையாற்றிட வேண்டும், அனைவரும் உரையாற்றி இருக்க வேண்டும் என்கின்ற ஆவல் இருந்தாலும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு சென்னைக்கு சென்று அங்கே நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள வேண்டிய நிலையில் அவரோடு இணைந்து நானும் விடைபெற வேண்டிய நிலையில் சுருக்கமாக என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். பெருந்தலைவர் என்கின்ற பெயருக்கு தமிழ்நாட்டின் அரசியலில் மட்டுமல்ல, இந்திய அரசியலிலேயே ஒரு தலைவரை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்தான் வாழ்ந்து மறைந்து நம்மோடு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராசர் அவர்கள். இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடம் சிறப்பித்திருக்கிறது. ஒரு காலத்திலே எஸ்பிகே பள்ளிக்கூடம் என்று சொன்னால் ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமல்ல, தேனி, மதுரை போன்று இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள், திருநெல்வேலியில் இருந்து கூட இந்த பள்ளிக்கு வந்து இந்த பள்ளியில்தான் படித்திருக்கிறார்கள். இந்த பள்ளியிலே படித்தவர்கள் ஐஏஎஸ்களாக இருக்கிறார்கள், ஐபிஎஸ்களாக வந்திருக்கிறார்கள், அரசாங்கத்தின் மிகப்பெரிய பொதுப்புகளிலே நீதிபதிகளாகவும் இருந்திருக்கிறார்கள். அத்தனை பேரையும் உருவாக்கிய இந்த பெருமை எஸ்பிகே பள்ளிக்கு இருக்கிறது என்று சொன்னால், இதை போன்று சமுதாயத்தில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் பள்ளிக்கூடத்துக்கு கரங்களை பிடித்து கொண்டு வந்து விட்டு அந்த பிள்ளைகளை படிக்க வைத்து இன்றைக்கு சமுதாயத்தில் உயர்த்திய பெருமை ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். எனவேதான் கலைஞர் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சராக நான் இந்த காலகட்டத்தில் அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக சட்டமாக இயற்றினார்கள். வெறும் அரசாணையாக இல்லை, சட்டமாக வந்தது. அது இன்றைக்கும் நாம் கொண்டாடுகிறோம். இந்த ஒரு நாள் மட்டுமல்ல, என்றென்றைக்கும் நாம் திருநாளாக நினைத்து பார்க்க வேண்டிய நாள் பெருந்தலைவருடைய பிறந்த நாள். அவர் கர்ம வீரராக நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் ஒளிவிளக்காக இருக்கக்கூடிய அவருக்கு அவர் பிறந்த மாவட்டத்தில் இன்றைக்கு கல்லூரியிலே மிகச்சிறப்பான சிலையை நம்முடைய பள்ளி வளாகத்தில் எழுப்பியிருப்பது சாரமும் பொருத்தம். அந்த பணியிலே தங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் என்னுடைய சார்பிலும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையிலும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து, வாழ்க பெருந்தலைவருடைய புகழ், வாழ்க காமராசரின் புகழ், ஓங்குக அவருடைய புகழ் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.